5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து பரோட்டா இப்படி எல்லாம் முதல்வர் பேசலாமா? ஏங்க, கொத்து பரோட்டா வந்து ஹியூமன் பீயிங்கா, மனித உடலா சாப்பிட்றது கொத்து பரோட்டா. ஒரு ஊமைக்கு கொத்து பரோட்டான்னு சொல்லலாம். அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, கொத்து பரோட்டாவுக்கே நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, இந்த மாதிரி பேசுறது நியாயமா? அதையே உங்களால் தாங்கிக்க முடியல அவர் சொன்ன மாதிரி. ஆகவே தட் இஸ் நாட் கரெக்ட். ஆகவே வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு இனிமேல் இப்படிதாங்க நடவடிக்கைகள் பாயும். ஆகவே அரசு இனி வேடிக்கை பார்க்க கை கொட்டி கொண்டு, ஏன்னா நாங்கள் சும்மா இருக்க தயாரான நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதுக்கு மேலே அப்புறம் நாங்களும் எல்லா விதத்திலையும் களம் காண நேரிடும். ஜனநாயக முறைப்படி போராட நேரிடும். இதெல்லாம் பொதுச் செயலாளர் ஆனந்த் சொன்ன மாதிரி இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு தமிழ்நாடு பூரா பெண்கள். ஆகவே இது தொடரும். ஒண்ணுமே பண்ண என்ன சர்வாதிகார போக்கு? இல்ல இல்ல இல்ல, ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறதுக்கு முறை இருக்குங்க. ஒரு பொண்ணை பிடிச்சி அசிங்கமா பேசுறீங்க, லேடியை பிடிச்சி கண்ணா பின்னு. இது ஆளுங்கட்சிக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? ஆகவே இது வந்து பேசுறது யாராவது நியாயப்படுத்தி பேசவே முடியாது. உங்க தொலைக்காட்சியில அதை கிளிக்கின்னு கட் பண்றீங்க, சென்சார் பண்றீங்க. ஃபுல்லாவே போட முடியல உங்களால. நான் போனில் வராங்க, லேடி சீட் அதை பேச முடியல. திருப்பி நான் சாரிமா உங்களோட பேச முடியாது. ஆகவே இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. வன்மையாக பேசுறதுக்கு ஒரு நீதி இருக்கு. பிகாஸ் யூ ஆர் த ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் தட் அசெம்பிளி. யூ ஆர் நாட் ஆர்டினரி மேன். ஸோ ஏதோ பேசிட்டு இப்படி போறதுக்கு. ஆகவே பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் 12 மணிக்கு டைம் கொடுத்திருந்து அதுக்குள்ள அரெஸ்ட் பண்ணாங்க சார். நீதிமன்றம் 12 மணிக்கு மேல அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லாது. அது பெயில் கொடுக்குதோ அரெஸ்ட் பண்ணதோ நீதிமன்றத்துக்கு சேர்ந்தது. அது என்ன சொல்லுதோ அதை உபே பண்ண போறோம் நம்ம. அப்புறம் கீழமை கோர்ட்டுக்கு தானே போகணும். எங்க பேசுறீங்களோ அங்க போய் தானே பெயில் வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச சட்டம் ஹைகோர்ட் சொன்னோடனே விட்டுற முடியாது. கீழே அங்க போய் தான் நிறுத்தி தான் பெயில் வாங்கணும். நாளைக்கு சட்டமன்ற கூட மக்கள் பிரச்சனைகள் கையில் எடுக்காம இந்த மாதிரி கைது நடவடிக்கை எடுக்கிறதா அன்புமணி ராமதாஸ். ஏங்க, அவன் அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்றாருன்னா உள்ள வந்து சட்டசபையிலேயே லேடிஸ் அப்படி பேசினா என்ன பண்ணுவீங்க? அங்க பேச மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? அதை பத்தி ஒரி பண்றீங்க சட்டமன்றத்தை பத்தி. இவங்க சட்டமன்றத்துக்கு போறதுக்கு மக்கள் பணியாற்றவா போறாங்க? இவங்க சபாநாயகர் நாற்காலியை உடைச்சு தனியா ஒரு ஸ்டிக்கை கையில் மாதிரி பண்ணி முன்னாள் சபாநாயகர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தனபால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார் சட்டமன்றத்தில் தெரியாது. அந்த ரவுடிஸும் சார் சும்மா சட்டமன்றத்தில் ஏமாத்துறது. முதல்ல பேசியது தவறுன்னு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கேட்கணும். நான் அந்த அம்மையாரை பற்றி கீழே கத்தும்போது நான் சொன்ன வார்த்தைகள் புண்பட்டு இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவேன். ஆகவே இதை எடுத்துட்டாங்க, அதை வெட்டிட்டாங்க, இதை கட்டிட்டாங்கன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். காலையில கேட்டிருக்காங்க. ஆனரபிள் ஜட்ஜ் அக்செப்ட்ஸ், இஸ் கோயிங் டு டேக் த மேட்டர் இல்லையா? அவர் மேட்டர் எடுத்து கேட்கட்டும், என்னன்னு கேட்கட்டும். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது அரசு ஒத்துக்கு போகுது, நாங்கள் ஒத்துக்கு போறோம். எதிர்கட்சி தலைவரை கைது பண்றாங்க. காவல்துறை இந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல தான் அவங்க அரெஸ்ட் பண்றோம்ன்ற ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கலாம் இல்லைங்க. அரெஸ்ட் பண்ண காரணம் உலகத்தையே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்ப அதை சொல்லிதானே ஆகணும் நீதிமன்றத்தில். இப்ப சொல்லிடுவாங்க, மத்தியானம் சொல்லிடுவாங்க. நீங்க பழசெல்லாம் கிளறினீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும். காலையிலேயே பூஜையில் உட்காந்து அம்மாவை பழைய வேனை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க பூஜையை முடிச்சுட்டு வர வரைக்கும் காஃபி கொடுங்க அவங்களுக்குன்னு காஃபி கொடுக்க வச்சு போலீஸ் ஆஃபீஸருக்கு முட்டி 2 போயிடுச்சு. 3 ஃப்ளோரில் கரண்ட் ஆஃப் பண்ணி லிஃப்ட் இல்லாமல் லிஃப்ட் ஆஃப் பண்ணி மேலே ஏற்றி அரெஸ்ட் பண்ணி அந்த வேனில் கூட்டு போன காட்சியெல்லாம் இன்னும் நாங்கள் மறக்கலை. அதுக்காக நாங்கள் யாரையும் பழிவாங்க சொல்லலை. அது அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவர் இப்போ முன்னாள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி இறந்தவங்களை கூட நான் தவறாக பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேசுனா என்னங்க அர்த்தம்? சார், இப்போ சனாதனத்தை பற்றி உதயநிதி அவர்கள் பேசும்போது இதே போல கண்டனங்கள் புகார்கள் வந்தன. அப்போ அரெஸ்ட் பண்ணல. சனாதானம் சன்னிதானம் தட் இஸ் அ டிஃபரெண்ட். தட் இஸ் அரசியல். அதில் அவர் இங்கே பேசுறது மகாராஷ்டிரா வந்து கண்டம் பண்ணான். அது நம்ம மகாராஷ்டிராவை கண்டம் பண்ணுறோம், அது வேற விஷயம். தட் இஸ் நாட் த இஷ்யூ. த கேரக்டர் அசாசினேஷன் இங்கிலீஷில் சொல்கிறான். ஒருத்தர் பர்சனலை பற்றி அவங்கள அசிங்கமாக கேவலப்படுத்தி பேசுறது மிக தவறான ஒன்று. யூ கேனாட் கம்பேர் வித் சனாதானம் சன்னிதானம். ஆமா, ரொம்ப பயம். அவர் அப்படியே பேசிடுவாரு. அவர் சட்டமன்றத்தில் பேசணுன்னே காவேரி பெருக்கெடுத்து வந்துடும். ஏன் சார் நீங்க வேற, நாளைக்கு பார்ப்போம்.